இப்போ வர விலை மொபைல் எல்லாமே விலை அதிகமாக தான் இருக்குது. மைக்ரோ எஸ்டி கார்டு சப்போர்ட்டையும் எடுத்துட்டாங்க. அதனால் உங்களுக்கு இன்டர்னல் ஸ்டோரேஜ் கம்மியாக இருந்ததுன்னா கஷ்டம்தான். நிறைய இதில் 4 GB 64 GB 6 GB 128 GB அதெல்லாம் கொடுக்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. நான் M51 வாங்கும்போது அது பிரமாதமான ஃபோனு. 7000 mAh இருந்தது. ஸ்னாப்ட்ராகன் மாதிரியான ப்ராசஸர் இருந்தது. இப்போது வாங்கின இடையில் வாங்கினது கூட F54 வந்து எக்ஸினாஸ் ப்ராசஸர் பயங்கரமாக ஹீட் ஆகுது. அது சாம்சங்கில் எல்லாமே இப்போ 5000 mAh அது வேஸ்ட்டு. M47 F70 Pro தான் 6000 mAh கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் ரிவ்யூஸ் மகா மட்டம். M47லாம் நான் ஆர்டர் போட்டுட்டு கேன்சல் பண்ணிட்டேன். அதுபோல் சார்ஜர் கொடுக்க மாட்டாங்க சாம்சங்கில், அது ஒரு பெரிய மைனஸு. மிச்ச ஃபோனு எல்லா பிராண்டு எடுத்துக்கிட்டாலும் 3 years 4 years அப்டேட் தான் இருக்குது. அதுவுமே அவ்வளோ நல்லா இல்லை. இன்கேஸ் 8 GB 128 GB நம்ம வாங்குகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக எஸ்டி கார்டு சப்போர்ட் இருக்கணும். அது சில ஃபோனில் வருது, அது ஓரளவுக்கு பரவாயில்ல. ஆனால் ஸ்பெசிஃபிகேஷன்லாம் சரியில்லை, விலை ஜாஸ்தியாக இருக்குது. இப்போ நடந்த அந்த விலை கூடுனதுனால சேல்ஸ் அந்த டேட்டா கவுண்டர் பாயிண்ட் டெக்கார்க்கு படி என்ன சொல்கிறாங்கன்னா, விலை 8லேருந்து 12% உயர்ந்திருக்கு. சேல்ஸ் வந்து 14% சரிஞ்சிருக்கு. இன்னும் வரும் காலங்கள்லேயும் வந்து அவங்களுக்கு உற்பத்தி செலவு அதிகமாக இருக்கிறதுனால அவங்க விலை கூட்ட தான் செய்வாங்க. சேல்ஸும் பெருசாக இருக்காது. நம்ம என்ன பண்ணோன்னா 8 GB 256 GB நல்ல ப்ராசஸரு AMOLED எல்லாம் இருந்து ஒரு 25,000க்கு வந்தால் வாங்கலாம். அது வரைக்கும் நீங்கள் தள்ளி போடுறது தான் நல்லது. ஆனால் ஏற்கனவே மக்கள் நிறைய அப்படி தான் தள்ளி போட்டிருக்காங்க போல். பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு.